நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நலம் விரும்பி ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம். ஸ்ரீ கால பைரவரின் கருணையினாலும் அருளாலும் நோய் நொடி இல்லாமல் உங்கள் இல்லங்களில் எப்பொழுதும் இன்பம் பொங்கட்டும் என்று ஸ்ரீ கால பைரவரை வேண்டி வணங்கிக் கொள்கிறேன். இன்று நாம் 4/9/2023 குரு வக்ரமாகிறார். அதுக்கு முன்னாடியே சனி வக்ரமாகி உட்கார்ந்துருக்காரு. ஆனா 4/11/2023 அன்று சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 62 நாட்கள் 2 பெரிய கிரகம் வக்ரமாகி உட்கார போகுது. ஏன் கிரகம் வக்ரமாகுது? ஒரு நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி இந்த கிரகங்கள் எல்லாம் சென்று கொண்டு இருக்கின்றன. இதுல ஆக கடைசியாக இருக்கக்கூடியது குருவும் சனியும். இந்த கிரகத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியனுக்கு அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், இடையில வந்து உங்களுக்கு பூமியும் இந்த சந்திரனும் வந்து கொண்டு இருக்கிறார். அதற்கு அப்புறம்தான் குருவும் சுக்கிரனும், குருவும் சனியும். இவ்வாறாக இருக்கும் பொழுது 2 மாபெரும் கிரகங்கள் வக்ரமாகி நிற்கின்றன. இதுல என்னன்னா, சனி வக்ரத்தோடு 3ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறாரு, அது ஒரு பிரச்சனை. வக்ரமான குருவோட ராகு நிற்கிறாரு. குரு நல்லவர், அவர் பார்க்கும் பார்வை எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்க வல்லது. குரு ரொம்ப அறிவாளியாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் பணத்துக்கு அதிபதியாக, அதுவும் பெரும் பணத்துக்கு அதிபதியாக குருவை வச்சாங்க. சனி கர்மத்துக்கு, ஒரு சனி அப்படிங்கிறது நம்மளுடைய கர்மாவுக்கு ஏற்ற பலனை கொடுக்கக்கூடியவர். அதனாலதான் இந்த 2 பயிற்சி வரும் பொழுது நமக்கு பக்குங்குது. இதே நிலையில குரு போன ஜென்ம கர்மாவை கொண்டுட்டு வந்து சேர்க்கக்கூடியவர். அதனாலதான் குழந்தை காரகன் குருவாக இருக்குது. நம்ம போன ஜென்மத்துல என்ன கர்மாவோ அந்த கர்மா நமக்கு பிள்ளையா வந்து பிறக்கும். சனி இந்த ஜென்மத்தில் வக்ரமாகி நிற்கும் பொழுது பிறக்கக்கூடிய குழந்தைகள், இல்ல ஒரு ஜாதகத்துல யாருக்கெல்லாம் சனி வக்ரமாகி இருக்கிறாரோ அவரு கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை வந்து ஒரு வேதனைக்கு உரியதாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு வரணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி வரணும். அதே நிலையில சனி வக்ரமாகி 8ஆம் இடத்தை பார்த்தாங்கன்னு வச்சுக்கீங்க, எந்த ஒரு ஜாதகத்திலையும் அவங்க இந்த ஜென்மால பட வேண்டிய அத்தனையும், ஏன்னா 8ஆம் இடங்கிறது ஆயுள் பாவம், இவன் 10ஆம் பார்வையாக பார்த்துட்டாருன்னு வச்சுக்கீங்க, கேட்கவே வேண்டாம். 10 கர்மஸ்தானம், அவ்வளவு சீக்கிரமா உயிர் போவாது. தற்கொலை பண்ணிக்கணும்னு நினைச்சாலும் உயிர் போவாது. ஏன் அப்படின்னா, இந்த ஜென்மத்துல நீ அனுபவிக்கிறத அனுபவிச்சுட்டு போகணுங்கிறதுல கராரா நிற்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த நீள்வட்ட பாதையில் இந்த குரு சனி இவர்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வரும் பொழுது இவர்களுக்கு இந்த ஒளி வட்டம், இந்த சுயேட்சையினுடைய அளவு குறையும். அதனால நட்சத்திரங்கள் எல்லாம் மேல வேகமா போய்கிட்டே இருக்கும். அப்போ இந்த குரு சனி இவற்றுக்கு எந்த கிரகமாக இருக்கட்டும், குரு சனி புதன் சுக்கிரன் இவற்றுக்கு செவ்வாயும் இருக்கட்டும், ராகு கேதுவை தவிர மற்ற கிரகங்களுக்கு 5ஆம் இடத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது வக்ரம் ஆரம்பிக்கும். இதுல உச்சகட்ட வக்ரம் எப்ப அப்படின்னா 7ஆம் இடத்துல சத்தம பார்வையில நிற்கும் பொழுது உச்சகட்ட வக்ரம். 8ல அந்த வக்ரத்தை விட்டு கொஞ்சம் மெதுவா வரும். 9ஆம் இடத்துக்கு சூரியன் வரும் பொழுது முழுவதுமாக வக்ர நிவர்த்தி ஆகும். சோ இதுதான் அந்த வக்ரத்தினுடைய டீடைல்டு. அப்போ அந்த சூரியன்ல இருந்து கிடைக்கக்கூடிய கதிர்வீக இந்த கிரகத்திற்கு கிடைக்காது, எந்த கிரகமாக இருந்தாலும். அதுல இந்த குரு சனி இவர்களுக்கு சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீக ரொம்ப எட்டி நிற்பதால் இந்த நீள்வட்ட பாதையில இந்த கதிர்கள் கிடைக்காம போச்சுன்னா அவர்கள் தரக்கூடிய பலன், இப்ப குரு நல்லவர், அவர் கொடுக்கக்கூடிய பலன் கெடு பலனை கொடுக்க மாட்டார், பலன் குறையும். சனி ஏற்கனவே கெட்டவர், அவர் கெட்டவர் இல்ல, நம்ம கர்மாவை வச்சு செய்யக்கூடியவர். அவருக்கு வக்ரம் ஆகும் பொழுது அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கெடு பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல நல்ல பலன்களையும், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல கெடு பலன்களையும் கொடுத்துட்டு அவர் மெதுவா போயிடுவாரு. ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூல்ஸ் உண்டு. என்ன அப்படின்னா, குரு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களை இருக்கும் பொழுது நற்பலன்களை கொடுத்துருவாரு.
1, 3, 4, 6, 8, 10, 12 இந்த இடங்கள்ல இருக்கும் பொழுது கெடுபலனை கொடுப்பாரு. சனி பகவான் 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருவாரு. 5, 9 சுமாரான பலன்களை கொடுப்பாரு. 1, 2, 4, 7, 8, 12 இங்க அசுப பலன்களை கொடுத்துட்டு போவாரு. அப்ப நல்ல பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் அசுப பலன்களை கொடுக்கிற இடத்துல எல்லாம் நல்ல பலன்களை இந்த வக்ரமான காலகட்டங்கள்ல கொடுத்துட்டு போயிடும் இந்த 2 கிரகம். அப்ப அதுல இருந்து கொடுக்கும் பொழுது நம்ம உடல்ல நவகிரகத்துக்கு கீழே தான் நம்ம இருக்கிறோம். அப்ப அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படாததுனால குரு என்பவர் பணத்துக்கு காரகனாக அந்த அறிவு என்பது நமக்கு செயல்பாடு கம்மியாகும். சனி என்பவர் நமக்கு மந்தக்காரகன். மந்தமான ஒரு வேலையை நம்ம செய்யக்கூடியவராக அவர் இருப்பாரு. ராஜ மந்திரியாக இருக்கக்கூடிய குரு, மதி நிறைந்த அமைச்சராக இருக்கக்கூடிய குரு அங்க புத்தி கெட்டு போகும். புத்தி கூட கிடையாது, புத்தி புதனுக்கு உரியது. அறிவு கெட்டு போகும். அறிவு ஒருத்தருக்கு கெட்டு போச்சுன்னா தவறான ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். சனி பகவான் மந்த காரகன், கர்ம காரகன். அப்ப அவர் என்ன கர்மாவை கொடுப்பாரு? இதுல இந்த 62 நாட்கள்ல இன்னும் ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா, சந்திர கிரகணம் இந்தியாவில தெரிய போகுது 28/10/2023 அன்னைக்கு. அதுவும் ஒரு சனிக்கிழமை, அதுவும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணத்தை அன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சந்திரன், ராகு, குரு மேஷத்துல, சூரியன், புதன், செவ்வாய், கேது இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா துலாம்ல. கிட்டத்தட்ட சனி சுக்கிரனை தவிர மற்றங்க சம சத்தம பார்வையில் இருக்கக்கூடிய வேளையில் இந்த சந்திர கிரகணம் வருது. அதை நான் தனியா கொடுக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அப்ப என்ன கெடுபலன்களை இங்க கொடுத்துட்டு போகும்? ஏன்னா சூரியன், செவ்வாய் இணைஞ்சு நிக்குது, புத்திகாரகன் இணைஞ்சு நிக்கிறான். எங்கெங்கெல்லாம் விபத்துக்கள் வரும், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதையும் 12 ராசிகளுக்கு இவர்கள் எப்படி கொடுக்க போறாங்கன்னு ஒரு 10 நிமிஷம் ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன். முக்கியமானதை எடுத்து சொல்லிட்டு போறேன். என்ன பரிகாரம், என்ன வழிபாடு செய்யணும் அதையும் சொல்லிட்டு பார்க்கலாம். 12 ராசிகளுக்கு வாங்க. சிம்ம ராசி நேயர்களே, உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல உறவுகள் என்று சொல்லக்கூடிய இடத்துல சனி வக்ரமாகிறாரு. களத்திர சனியாக இருந்தாரு. பாக்கியஸ்தானத்துல குரு வக்ரமாயி அமர்ந்திருக்காரு. அவர் கூட ராகு. கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. கேது 3ல இருக்கிறது நல்லது. ஆனா இந்த பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு வக்ரமாயி ராகுவோட இணையும் பொழுது உங்க ராசியவே பார்ப்பாரு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, கையில இருக்கக்கூடிய பணம் இருக்கும், பணம் நிறைய இருக்கும். கையில இருக்கக்கூடிய பணத்தை நீங்க பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, பிக்ஸட் டெபாசிட்டோ, ஷேர் மார்க்கெட்டோ, மியூச்சுவல் ஃபண்டோ, ஏதோ ஒண்ணு, அது சரியானதா அப்படிங்கிறத மட்டும் கவனமாக இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இது ஒண்ணு. 2வது, கையில இருக்க பணத்தை திட்டமிட்டு செலவு செய்யணும், திட்டமிட்டு அதை கொண்டு வந்து சேமிக்கணும். அதை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உறவுக்குள்ளார பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வீண் விவாதங்கள், வீண் பிரச்சனை இதெல்லாம் வேண்டாம், விட்டுடுங்க. உறவுகள் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போற உறவு அப்படின்னா 4 பேர் இருந்தா 4 விதமா பேசுவாங்க அப்படின்னு விட்டுட்டு போயிடுங்க. ஏன் அப்படின்னா ஐப்பசி மாசம் உங்க ராசி அதிபதி நீச்சமாக கூடியவராக இருக்காரு. ஏற்கனவே உங்க ராசிக்கு 12ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நீங்க சிம்ம ராசியாகவே இருக்கிறீங்க. இது இல்லாம 28/10 ஒரு சந்திர கிரகணத்துல சூரியனும் சந்திரனும் சம சத்தம பார்வையில துலாமும் மேஷமும் மாட்டும் பொழுது உங்களுடைய 3ஆம் இடம், 8க்கு 8ஆம் இடம் அது மாட்டும். பாக்கியஸ்தானத்துலதான் சந்திர கிரகணமே நடக்க போகுது, உங்களுடைய தந்தை இடம். அதனாலதான் நான் சொன்னேன் பிரயாணத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, உங்க அதிபதியான சூரியன் செவ்வாயோடன் இணைந்து புதன் 2க்கும் 11க்கும் அதிபதி, அவரோட கேது சேர்ந்து 9ஆம் இடத்தில் பாத்தீங்க அப்படின்னா குரு, ராகு, சந்திரன் இவர்கள் இணைந்து ஒரு சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரிய போகுது. அப்படி இருக்கும் பொழுது அது பிரச்சனையை கொடுக்கும். இது ஒண்ணு. 12ஆம் அதிபதி ஏற்கனவே சந்திரன் அமர்ந்த அந்த சந்திரனை இந்த குரு ராகு பார்க்கிறார்கள்.
வக்கரமான குரு சந்திரனை பார்க்கும்போது உடலுக்குள்ளார பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 10க்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் 2, 3ல நிற்பாங்க. 2ஆம் இடம் எல்லா எல்லா ராசிக்கும் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் பாதகாதிபதி இடம் தான் மாரகாதிபதி இடமாகத்தான் அது இருக்கும். 3ஆம் இடம் 8க்கு 8ஆம் இடமாக இருக்கும். 8ஆம் அதிபதியே தானே 9ல வந்து வக்கரமாகி உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் நல்ல பலனை அங்க தருவாரா அப்படின்னா இதுல மட்டும் கவனமாக இருங்க. பணம் வரும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 7ஆம் இடத்துல சனி வக்கரமாகிறது நல்லது, அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இதுவரைக்கும் இருந்த எதிரிகள், இதுவரைக்கும் இருந்த நோய்க்கு ஒரு நல்ல ரெமடி கிடைக்கும். அடுத்தது வாங்கியிருக்கக்கூடிய கடனுக்கு பணம் வந்து சேரும். அந்த கடனை முதல்ல அடைக்கிறதுக்கு புத்தி வேலை செய்யணும். அதுதான் அங்க இருக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் வக்கரமாகி 3ஆம் பார்வையாக 9ஆம் இட பாக்கியத்தை பார்க்கிறாரு. பாக்கிய உன்னதி கிடைக்கணும் அப்படின்னா கடன் அடையணும். ஸோ அதை அடையிறதுக்கு புத்தி வேலை செய்யணும். அதனால இந்த புத்தி ஸ்தானத்துக்கு திரிகோணத்துக்குள்ளாரதான் இந்த குரு. ஏன்னா உங்க புத்தி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவே வக்கரமாகி ராகுவோட இணையறதுனால உங்க சுய புத்தி அப்புறம் அடைச்சிக்கலாம். கையில இருக்க பணத்தை வச்சு வேற ஏதாவது ஒரு இடத்த வாங்கி போடலான்னு அது கிடைச்சா பிரச்சனையா இருக்கும். அந்த இடம் அதுல ஏகப்பட்ட தில்லுமுள்ளாக இருக்கும். இல்ல பணத்தை கொண்டு போய் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன், இல்ல வேற எதுலையாவது போட்டா 2ஆ பெருகி வரும், அப்ப நான் கடனை அடைச்சிக்கிறேன் அப்படின்லாம் தள்ளி போடாதீங்க. பேங்க்ல நகையை அடகு வச்சிருந்தீங்கன்னா உடனே போய் திருப்பிக்கிங்க. சரியா? உங்க குழந்தைகள் ஸ்தானாதிபதி ராகுவோட இணைஞ்சிருக்காரு. கொஞ்சம் பிள்ளைகளுடைய வளர்ந்த பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. பிள்ளைகளை பத்திரமாக வண்டி வாகனத்துல போக சொல்லுங்க. நண்பர்களோட நல்ல நண்பர்களாக புதிதாக வந்து சேர்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுடைய நடவடிக்கையை கொஞ்சம் கவனத்தோட பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 4க்கு பாக்யாதிபதியும் 9ஆம் அதிபதி, தாய் தந்தைக்கு அதிபதியாக சிம்ம ராசிக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா செவ்வாய் வருவான். அந்த செவ்வாய் ராசியில இருந்துட்டு 2ல போய் உட்காந்து 3க்கு போயிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த நிகழ்வுகள் எல்லாம், இந்த வக்கரங்கள் எல்லாம் இருக்க போகிறது. அதனால தாய் தந்தை உடல்ல உபாதைகள் இருந்ததுன்னா அதை பாருங்க. இல்ல ரத்த அழுத்தம், இல்ல ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்க தாய்க்கோ தந்தைக்கோ இருந்ததுன்னா அதை மருத்துவர் ரெகுலரா செக்அப் பண்றதுக்கு கொஞ்சம் நல்லா செக்அப் பண்ணி பார்த்துக்கங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு திருமணத்தை பற்றி இப்பொழுது பேச வேண்டாம். காதல் வயப்படாமல் பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய 5ஆம் அதிபதி, உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி குரு வக்கரம் ஆயிட்டாருன்னா அது வக்கரமான வேலையை செய்யாது. கொடுக்கிற பலனை கொடுக்கிற நற்பலன்களை வேணா கொடுக்காம இருக்கு, கெடுக்காது. ஆனா பக்கத்துல கெடுக்கக்கூடிய ராகு உட்காந்துட்டு இருக்கான். அதான் அங்க பிரச்சனை. சனி வேற 3ஆம் பார்வையா பாக்குறாரு. அதனால அது கொஞ்சம் பார்த்துக்கங்க. உங்களுடைய 3ஆம் இடத்தை குரு வக்ரமாக இருந்தாலும் பார்ப்பதனால் ஆயுளுக்கோ இல்ல மரண கண்டமோ அத மாதிரிலாம் எதுவும் வராது. அதனால பயப்பட வேண்டாம். 9ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால பிள்ளைகள் கிட்ட யாராவது குழந்தைக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னா இப்ப வேண்டாம். குரு வக்கரமா இருக்கிறப்ப ட்ரீட்மெண்டே வேண்டாம். அது பாக்கியத்திலிருந்து குரு பகவான் பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்தை கொஞ்சம் வேண்டாம். அது கொஞ்சம் தள்ளி போடுங்க, பார்க்கலாம். சரிங்களா? ராகுகேது பெயர்ச்சி ஆகட்டும், குரு வக்கர நிவர்த்தி ஆகட்டும், இல்ல சனியாவது வக்கர நிவர்த்தி ஆனதுக்கு பிறகு நீங்க ட்ரீட்மெண்ட்டை பத்தி நம்ம யோசிப்போம். அது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடுங்க. சரிங்களா? இறை வழிபாட்டுல ஒழுங்கிருந்து இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஐப்பசி மாசம் சிம்ம ராசியில நிறைய பேர் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அவங்க இப்போ இந்த ஐப்பசி மாசம் சூரியன், செவ்வாய், புதன், கேது இவர்கள்லாம் இணைந்து 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்க முயற்சி வேணா வேகமா நடைபெறலாம். ஆனா உங்க ராசி அதிபதி நீச்சமாயி உட்கார்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத நீச்ச பேச்சு இல்ல நீச்ச பிரச்சனைகளுக்குள்ளார மாட்டி நீங்க மீடியாக்குள்ள சிக்கி சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. அதனால கவனம் தேவை. ஏன்னா ஒரு சந்திர கிரகணம் உங்களுடைய இதுலதான் நடக்க போகுது, சூரியன் சந்திரன். அதனால அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தது சனி பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார், 10ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பார்க்கிற இடத்த சனி கெடுக்கும் அப்படின்னாங்க. அதனால வண்டி வாகனத்துல, அதனாலதான் நான் சொன்னேன் பிரயாணத்துக்கு செல்லும் பொழுது கவனம் தேவை. வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு பயணத்தை தயவு செய்து தவிர்த்து விடுங்க. ரெகுலர் செக்கப், மெடிசன் செக்கப் இருந்ததுன்னா அதை ரெகுலரா கொஞ்சம் பார்த்துக்கங்க. குழந்தைகள் ஸ்தானத்திற்கு 3ஆம் இடத்துல குரு நிக்கிறாரு. அப்படி 3ஆம் இடத்துல குரு நிற்கும் பொழுது உங்க சிம்மராசிக்காரர்களுடைய குழந்தைகள் எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் தடை தாமதமாகும்.
அவங்க ராசி வேற மாதிரி இருந்ததுன்னா அது வேற பலனை கொடுக்கும். ஆனா சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி கொஞ்சம் தடை தாமதத்தை கொஞ்சம் கொடுக்கும், கொஞ்சம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சரியா? அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஏதாவது வாக்குறுதிகள் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. உங்க தொகுதிக்குன்னு ஏதாவது செய்யணும், ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா. ஏன்னா வக்கரமாகி இருக்கும் பொழுது மக்கள் வேற மாதிரி செயல்படுவாங்க. அதனால சனியினாலே மக்கள் 7ஆம் இடங்கிறது நீங்க அடிக்கடி பார்க்கக்கூடியவர்கள். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மன கசப்புகள் இருக்கும், மன வேதனையும் இருக்கும். அதனால அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். ஏன்னா குரு பாக்கியத்தில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக கையில பணத்தை கொடுத்துருப்பான். அதை இப்படியாவது நீங்க குடும்பத்துக்குன்னு செலவு பண்ணி நல்ல பேரை எடுத்துக்கங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அவப்பெயர் இதெல்லாம் இல்லாம ஆக்கி கொள்ளுங்க. ஏன்னா அஷ்டமாதிபதி 9ல் உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அதனால அவர் உட்கார்ந்ததும் அல்லாம 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால சுய புத்தியோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா, சேர்த்து சொல் புத்தியையும் கேட்டு நீங்க நடைபெற்றீங்கன்னா நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக வந்து அமையும். சரிங்களா? திரைப்படத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்த வேலையை சரியா செய்யுங்க, பணம் வந்து சேரும். வேலை பார்க்கக்கூடிய அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஐப்பசி மாதத்துலதான் பிரச்சனை. ஐப்பசி 1ஆம் தேதியிலேருந்து தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் வராது. சரிங்களா? வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அதை கவனத்துல வச்சுக்கிங்க. உங்களுடைய ஹையர் ஆபீசர் பாராட்டு இல்லாம இருந்தாலும் கூட அவர்கிட்ட திட்டு வாங்காம இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சரிங்களா? அதனால இந்த பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனா பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது கவனம் தேவை. அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? புது வண்டி, அதாவது பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டியை மாத்தணுமா, மாத்திக்கிங்க. ஏன்னா எப்படி குரு வக்கரமாகி அந்த பாக்கியத்துக்குள்ளார ஏதாவது அங்க செலவு வைக்கதான் போறாரு. அதனால அதை பார்த்துக்குங்க. அதை பார்த்து அது மாதிரி நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன் கண்டிப்பாக கொடுக்கும். உறவு சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? பரிகாரம் ஏற்கனவே நான் சிம்ம ராசிக்கு 90% ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பாக்கிய குரு அமர்ந்திருக்கிறதுனால குருவித்துறைக்கும் சுவாமி மலைக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ சித்தர்கள் வழிபாடு தான் உடனடியா நமக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும். உங்க ராசியில மக நட்சத்திரம் இருக்குது. மக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் சிவ வாக்கிய சித்தர். அவருடைய ஜீவ சமாதி கும்பகோணத்துல இருக்குது. அங்க போய் வழிபாடு செய்யுங்க. அடுத்தது பூர நட்சத்திரம் இருக்கு. அதுல அவதரித்த தெய்வ பெண்மணி ஸ்ரீ ஆண்டா பூமாதேவியின் அம்சம். அதே இதுல அவதரித்தவர் ராமதேவர் சித்தர். அந்த சித்தர் அழகர் மலையில் இருக்கிறார். அங்க சென்று அவரை வழிபடுவது சிறப்பு. இல்ல ஆண்டாள வழிபாடு செய்யுங்க, இல்ல பூமாதேவியை வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம் இருக்கு. அதுக்கு உரிய சித்தர் காக புஜண்டர். இவருடைய சீவ சமாதி திருச்சி மாவட்டத்துல உறையூர்ல இருக்குது, அந்த சிவன் கோயில்ல. அதனால இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த சித்தரை வழிபாடு செய்து எந்த ஒரு கெடுபலனும் இல்லாமல் நற்பலனை பெறுவதற்கு உரிய காலகட்டமாக உங்களுக்கு நீங்க அந்த சித்தருடைய ஆசியை பெற்று மாற்றிக்கொள்ளுங்கள். அடுத்தது கன்னி ராசிக்கு இந்த குரு சனி என்ன தரப்போகிறார்கள் என்று பார்ப்போம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.